முழங்கால் மூட்டு தேய்மானத்தில் 4 நிலைப்பாடு உள்ளது. ஆரம்ப நிலை எக்ஸ்ரேல பார்க்கும்போது பெரிய அளவுக்கு மூட்டு தேய்மானம் தெரியாது. இந்த எக்ஸ்ரேங்கிறது முக்கியமாக நான் சொல்கிறது முழுமையான எக்ஸ்ரே. முழுமையான எக்ஸ்ரேனா என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸ்ரேவும் முழுமையானதான்னு கேட்டால் முழங்கால் வலியை பொறுத்தளவுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இடுப்பு, முழங்கால், பாதங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். முழங்கால் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மூட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது இடுப்பு மூட்டு, பாதங்கால் மூட்டு, காலை ஃபுல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல் லெக் எக்ஸ்ரே அப்படின்ற சொல்கிறோம். முழு கால் எக்ஸ்ரே, அதுதான் முழுமையான எக்ஸ்ரே. முழங்கால் தேய்மானத்தை பொறுத்தளவுக்கு அதை நம்ம உறுதிப்படுத்துவது. என்ன நிலைப்பாடு இருக்குதுன்னு பார்க்கணும். முதல் நிலைப்பாடில் எக்ஸ்ரே நார்மலாக இருக்கும். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா அதில் மூட்டுகள் சப்கான்ட்ரல் எடிமா, சப்கான்ட்ரல் ஃப்ராக்சர், மேரோ எடிமா அப்படின்ட்டு வரும். ஸோ இதற்கு கண்டிப்பாக மருத்துவ முறைகள், பிஆர்பி இன்ஜெக்ஷன், ஸ்டெம் செல் தெரப்பியாக இருக்கட்டும், பிமேக்காக இருக்கட்டும், எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது நிலைப்பாடுன்னு வரப்போ உள்பக்க தேய்ந்து ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறையும். அப்போ நம்ம கண்டிப்பாக இள வயதாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீஅலைன்மெண்ட், மறுசீரமைப்பு செய்து அந்த அலைன்மெண்ட்டை சரி செய்ய வேண்டும். 60 வயதுக்குள்ளே இருந்தால். சில நேரம் 50 வயது நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஆண்களாக இருக்காங்க, நல்லா காட்டு வேலை செய்கிறாங்க, கிராமத்தில் நல்லா ஹார்ட் ஒர்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுசீரமைப்பு. இதே பெண்களாக இருந்தால் உடம்பு குண்டாக இருக்கிறது இப்படியெல்லாம் வரும்பொழுது 45 வயது 50 வயதாக இருந்தாலும் கூட, 60 வயதுக்குள்ளே இருந்தாலும் கூட அதற்கு மறுசீரமைப்பு சரியான சிகிச்சை முறையாக இருக்காது. ஸோ அதுக்கு முறையான முழுமையான சிகிச்சை அப்படின்னு வரும்போது மூட்டு மாற்று சிகிச்சை பகுதி மட்டும், அந்த பாதி மட்டும், உள்பக்கம் மட்டும் மாற்றுறது. இதை ரோபோட்டிக் முறையில் செய்தால் சிறந்தது. ஏனென்றால் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை பிழைகள் ஏற்படும் நிறையா. அந்த பிழைகளை தவிர்ப்பதற்காக கண்டிப்பாக ரோபோட்டிக் டெக்னாலஜி கண்டிப்பாக மிக்க அவசியமாகும். இதை பல அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஸோ அடுத்த நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது 4வது நிலைப்பாடு. இது என்னவாக இருந்தாலும் 3வதாக இருந்தாலும் 4வது இருந்தாலும் முழுமையாக தேய்ந்து விடும். 3ல் 3 கம்பார்ட்மெண்ட் போயிடும். 4ல் 3 கம்பார்ட்மெண்ட் போய் கால்கள் வளைவாகி நகர்தல் ஏற்படும். ஸோ கால் பெண்டாகி வி மாதிரி இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் மாதிரி வெளியில் போயிருக்கும். ஸோ வேரஸ் நீன்னு சொல்கிறோம், வேல்கஸ் நீன்னு சொல்கிறோம். இது எதுவாக இருந்தாலும் முழு மூட்டு மாற்று சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதை கன்வென்ஷனல் மெத்தட்லையும் பண்ணலாம், ரோபோட்டிக் மெத்தட்லையும் பண்ணலாம். ரோபோட்டிக் பற்றி நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம். டெக்னாலஜி கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஏஐ வேர்ல்டில் நல்லா திறமையாக செய்ய முடியும். பட் டெக்னாலஜி இருக்கிறப்போ அது முழுமையாக செய்ய முடியும். திறமை என்பது வேறு, முழுமை என்பது வேறு. திறமையை முழுமைப்படுத்துவது இது மாதிரி தொழில்நுட்பங்களாக இருக்கும். ஸோ முழங்கால் மூட்டு அப்படின்னாலே நம்ம 4வது ஸ்டேஜ் இருந்துக்கிட்டு ஊசியில் சரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிற நம்மளுக்கான தீர்வு எடுக்கக்கூடாது. அந்த நிலைப்பாடு என்ன, அந்த நிலைக்கான தீர்வு என்ன, அதுதான் ஒரு முழுமையாக இருக்கும். அதை கண்டிப்பாக டெக்னாலஜி மூலமாக பண்ணுறாங்க இருந்தால் அது முறையான முழுமையான தீர்வாகும். ஸோ மூட்டு தேய்மானம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதல்ல என்ன நிலைப்பாடு இருக்கான்னு பாருங்கள். அதற்கு முழுமையான எக்ஸ்ரே எடுங்க. அப்போ தான் அது முழுமையாக கண்டறிய முடியும். அப்போ தான் நிலைப்பாடு தெரியும். அப்போ தான் அதற்கு முழுமையான முறையான தீர்வு கிடைக்கும்.